பட்டா பாக்கியம் படாட்டி லேவி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. குட் பை டக்லியில் செம்மையாக பண்ணிட்டீங்கம்மா. ஆனால் சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்டில் இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு ஸ்டெப்பு போட்டு காமிங்களேன். வாட்? தப்புல ரொம்ப சார், லான்ச்சுக்கு வந்த புள்ளைய அழைச்சிருக்கீங்க என்ன சார்? ஆனஸ்டா இருந்த ரியாக்ஷன் தான் சொன்னேன். கண்ணில் சின்னதாக தண்ணி எல்லாம் வந்துச்சு. பட் புள்ளைய வளர்த்துருக்காங்க, தொல்லைய வளர்த்து, புள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க, தொல்லைய வளர்த்து வச்சிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா, நீ பெரிய கருப்புக்கார சார். இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா, நீ வெறியா? இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பவர் பிளே என்னும் கோவிலில், பவர் பிளே என்னும் கோவிலில் கோவிலில் ஒரே கடவுள், ஒரே கடவுள். அது யாரு? Miss Dhoni. Let the Karagoshakar a big round of applause as we launch the Super 6 Fantasy app. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கம்ப்ளீட் சென்சேஷனல் சாங்கை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு தெரியும். திஸ் இஸ் தி ஏஜ் ஆஃப் சோஷியல் மீடியா. அவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்கிறத தாண்டி இப்போ அவங்களே உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. சிம்ரன் மேம் has said that she is absolutely proud and very happy of what you've done and she's going to have a conversation with you soon. பேசுனாங்களா? நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் சின்னதாக மெசேஜ் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் நான் மேமோட இன்டர்வியூஸ் தான் பார்த்தேன். அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இந்த மாதிரி மீட் பண்ணணும், பேசணும், நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு அதை விட ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஆஸ்க் ஃபார் எனிதிங் பெட்டர். ஸோ யா, That's lovely. And இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ், and this is your role. ஒரு it can go within a flash of an eye, ஆனால் பயங்கர இம்பேக்டும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே what was your thought first? எனக்கு ஆல் டுகெதர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அஜித் சாரோட படம், அதில் சின்னதாக ஒரு ரோல் கிடைச்சா கூட, பாசிங் ஷாட்டாக இருந்தால் கூட யாராலும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோலுக்கு இம்பேக்ட் இருந்துச்சு அண்ட் people loved it and they accepted it. So what more can I ask for? Yeah. And அந்த ஃப்ளாஷ் ஆஃப் தி ஐல வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி நீங்கள். ஒரு சின்ன கண்ணை சேவில் ஒரு சின்ன கன் ஷாட் அப்படி கொடுத்து எல்லாருடைய மனசுலையும் ஒரு ஆரோ ஷாட்டாக புகுந்தவங்க நீங்கள். ஸோ did anybody tell you that அந்த ஒரு 3 seconds 4 secondsல you created such a big value, அதே மாதிரி தான் இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு did anybody tell you or did you feel it? இல்லை, ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ரெட்ரோ சாங் ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறோம். ஸோ தேட் மைட் கிளிக் அண்ட் பீப்புள் மைட் லைக் இட். அந்த மாதிரி ஒரு ஐடியா டிரெக்ஷன் டீம்லேருந்து கொடுத்தாங்க. பட் அதர்வைஸ் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை. Interestingly, Arjun Das and I studied together in school. How was it working with him? He's a very lovely person to work with and ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷனட்டாக இருப்பாங்க. எனக்கு தெரியும் எல்லாருமே அவங்களோட வாய்ஸோட ரொம்ப பெரிய ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஈவன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் அந்த பிரியா எப்படி இருக்கும். ஸோ பட் ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷனட்டாக, ஈவன் தோ அங்கே இருக்கிற கிளைமேட் எங்களை சப்போர்ட் பண்ணல, எதுவுமே சப்போர்ட் பண்ணலான்னா without giving up, he used to show up for shoot every day and do his best. So அது எனக்கு ரொம்ப admirable-ஆ இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக கேட்டிங்களா இல்லையா? அப்புறம் அது வந்துச்சா இல்லையா? அது டெய்லி இருக்குமே. ஐ ரிமெம்பர் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்பொழுது ஏதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளில போவோம் இல்லையா? ஸோ அப்போ தான் அந்த ஃபோனில் we were allowed to talk to friends. அப்போ ஹாய் அங்கிள் கேன் ஐ ஸ்பீக் டு பார்னா அப்படின்னு கேட்கும்போது, யார் இந்த பையன், இவன் ஷுவராக ஸ்கூல் கிடையாது, இவன் ஷுவராக 10ஆம் கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய அப்பா அம்மா. அப்போலேருந்து இந்நாள் வரைக்கும் அதே குரல், அதே பர்சனாலிட்டி. and I'm so happy to see him doing really really well. Tell me about AK அவர்கள். எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க? பரவாயில்ல, விசில்லாம் அடிக்கலாம். அவங்கள பற்றி என்னென்னு சொல்லட்டும். ஐ ஃபீல் லைக் வேர்ட்ஸ் ஆர் நாட் எனஃப் டு டிஸ்கிரைப் ஹிம். நான் ஆக்சுவலி ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தான் போனேன் ஜிபியோட ஷூட்டிங்காக.
எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியாது. என்னோட லைஃப்லேயே நான் பண்ணுற பெரிய ஒரு படம். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனேன். பட் அவங்க என்னன்னு சொல்கிறது, அவங்க என்னை செட்டில் ட்ரீட் பண்ண விதம், என்ன மட்டும் இல்லை எல்லாருமே செட்டில் ட்ரீட் பண்ணுற விதம், ஹவு கைண்ட் ஹீ இஸ், அண்ட் எல்லாரையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. வென் ஹீ வாக்ஸ் இன் இட் செல்ஃப் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ஸோ ஆஸ் யூனோ யங் ஆக்டர்ஸ் பார்த்து ஐ திங்க் there's a lot to learn from him. So that's Ajit sir, and yeah இப்போ ரொம்ப பெரிய ஃபேன்கள் ஆயிட்டேன் அவங்களோட. yeah லிட்டில் திங்ஸ் கோ அ லாங் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் யூ லேர்ன் தி பேசிக்ஸ் ஃப்ரம் தி ரைட் பர்சன். இது வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் த சூப்பர் 6 ஆப்னுடைய லான்ச். நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்ப்பீங்களா? கிரிக்கெட் பார்ப்பீங்களா? ஐபிஎல் தான் பார்ப்பேன். ஐபிஎல் பார்ப்பீங்க. அப்போ ஃபேவரட் டீம் கேட்டே ஆகணுமே. இங்கே வந்து நான் எப்படி பரவாயில்ல, உங்களுடைய டீம் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆனஸ்டாக தான் இருக்கோம். நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் அங்கே இருக்காங்க, நிறைய விராட் ஃபேன்ஸ் இருக்காங்க, ரோஹித் ஃபேன்ஸ் இருக்காங்க. டோன்ட் வரி அபவுட் இட். சாரி, நான் ஒரு தோனி ஃபேன் தான். ஸோ சிஎஸ்கே. ஓகே, அப்போ கரெக்டான ஊரில் கரெக்டான டீம் தான் சொல்லியிருக்கீங்க. நான் ஏதோ நீங்கள் வந்து ரைவல்ஸ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை ஆனால் ஃபேவரட் சொல்லணுன்னா கொஞ்சம் யூ டோன்ட் நோ ஹூ ஆல் ஆர் சப்போர்ட்டிங், ரைட்? அந்த மாதிரி இல்லை. பட் எம்எஸ்னா எல்லாருமே சப்போர்ட்டிங், கரெக்டாக இல்லையா? irrespective of the teams. Tell me, MS தோனி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்ன? அவங்க தான் கேப்டன் கூலாமே. ஸோ ரொம்ப காமாக கூலாக எந்த ஒரு இதுலேயும் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் எல்லா மேட்சுக்கும் யூஆர் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் அண்ட் யூனோ ஸ்டைலாக அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறது பார்க்குறதுக்காக. ஸோ அதனால தான் அதனால யூ லைக் எம்எஸ் தோனி. ஏகே அவர்களோட நீங்கள் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பற்றி பேசி கேட்டிருக்கீங்களா? நீங்கள் பேசியிருக்கிறது must have been rare, but is he like a sports fan? I know of course he loves to ride, drive, அதெல்லாமே தெரியும், ரேஸ். சார் மோஸ்ட்லி ரேசிங் பற்றி தான் பேசுவாங்க, ரேசிங் அண்ட் கார்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் ஐம் ஷுர் ஹீஸ் அ ஹியூஜ் ஸ்போர்ட்ஸ் ஃபாலோவர் as well. அண்ட் ஷூட்டிங்கில் நிறைய லொக்கேஷன்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டியூரிங் ஆடியோ லான்ச்சஸ் தட் ஃப்ரீ டைம் இருக்கும்பொழுது எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா ரிவ்யூவில்? இல்லை, அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் அங்கே இல்லை. பிகாஸ் நாங்கள் -3 தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை. எல்லாருமே அப்படியே ஆஃப்டர் ஷூட் வீல் ஜஸ்ட் ரன் பேக். ஸோ ஒரு பவுன்சர் போடணுன்னா அது வந்து தரையில் கூட படாது, பாதி வேலை ஃப்ரீஸ் ஆயிரும் -3. என்னப்பா அது? ஸோ ஆப்வியஸ்லி கிரிக்கெட் இஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. பட் இந்த ஒரு தருணத்தில் எனிதிங் யூ வாண்ட் டு சே அபவுட் யூ பீயிங் ஹியர் ஃபார் த லான்ச்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததுலேயும், உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதுலேயும். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த லான்ச் ஆஃப் தி ஆப். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் கிடச்சிது அந்த ஆப்பில் என்னென்ன பண்ணலாம், ஹவு யூ கேன் யூனோ ப்ரெடிக்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தட்ஸ் ஆல். ஆமாம், நீ பெரிய கருப்புக்கரசா? இந்த பசங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஆமாம், நீ பெரிய வாட்? கருப்பு கரசா? வாட்? கருப்பு கரசா? கருப்பு கரசாவா? ஸோ அது வேணாம், அது விட்டுலாம். ஆமாம், நீ பெரிய இந்த பசங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஆமாம், நீ பெரிய இந்த பசங்களை பற்றி எனக்கு தெரியாதா? 1 more 3 2 1 ஆக்ஷன். ஆமாம், நீ பெரிய இந்த பசங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நாட் பேட், சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். இன்னொன்று கடைசியாக ஏதோ ஸ்பெஷலாக இருக்குன்னு சொன்னீங்களே. ஹாய், குட். வாவ், கேட்ட குரலாக இருக்கு. ஹாய், குட் பேர்ட் அக்லில செம்மையா பண்ணிட்டீங்கம்மா. ஆனால் சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்ல இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு காமிங்களா? நீங்கள் கத்துனது அவங்களுக்கு ஒன்றுமே கேட்கல, கரெக்டா? வாட்? ப்ளீஸ் ஒன் மோர் டைம். ஹாய், குட் பேர்ட் அக்லில செம்மையா பண்ணிட்டீங்கம்மா. ஆனால் சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்ல இன்னொரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு காமிங்களா? இந்த பொண்ணு அவ்வளோ ஸ்வீட்டுங்க. சாரி, நான் உண்மையை சொல்லிடுறேன், அது ஏஐ வச்சு பண்ணுது. ரொம்ப சாரி. நீங்கள் வந்து தப்பு யாரையாவது அடிக்கணும், திட்டணும்,
நல்லா வச்சு மிதிக்கணும் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ ஆல் தேர் நம்பர்ஸ். அப்படியே என்னோட கண்ணுல இருந்து தண்ணி வேற வருதுங்க. திஸ் இஸ் அன்ஃபேர். தப்பு இல்லை ரொம்ப. சார் லான்ச்சுக்கு வந்த பிள்ளைய அழைச்சிருக்கீங்க என்ன சார்? பட் இவர் வந்து ஒரு ஐ எம் மேனிஃபெஸ்டிங் திஸ் ஃபார் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர் கண்டிப்பாக உங்களை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுவார். இன் அ குட் வே பிளெஸிங் யூ. ஓகே, இதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன். இவ்வளோ பண்ணிட்டு ரியாக்ஷன் வரை கேட்குறோம். எவ்வளோ தைரியம் எங்களுக்கு இல்லை? ஆனஸ்டாக இருந்த ரியாக்ஷன் தான் சொன்னேன். கண்ணில் சின்னதாக தண்ணி எல்லாம் வந்துச்சு. பட் இப்போதைக்கு ரியாக்ஷன் இல்லை. கொஞ்சம் என்னமோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க இல்லை, ஸ்கெட்சு போட்டுட்டாங்க. அதில் ஒரு டான்ஸ் பண்ண சொல்லுவாராம். அது நமக்கு கேட்கலையாம். ஆமாம், அதனால ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு போவீங்களாம். ஏங்க ஹீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ டான்ஸ் மட்டும் வேணாம், பாக்கி எல்லாமே நான் ஸ்போர்ட்டிவாக பண்ணேன். கரெக்ட், ஃபேர் எனஃப். ஓகே, தேங்க்யூ. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்ங்க பிரியா அவர்களுக்கு. ஃபர்ஸ்ட் யார்லேருந்து ஆரம்பிக்கலாம்? தலைவர்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ தலைவர் எந்த ஐபிஎல் டீமில் இருக்கணும்? சிஎஸ்கே தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தலைவர்னா அங்கே தான். ஆண்டவர், உலகநாயகன். அவங்க ஆர்சிபின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்சிபி. அப்போ 17 வருஷம் கமல் சருக்கு கப்பு கிடைக்கக்கூடாது. என்ன ஒரு வில்லத்தனம் ஸ்வேதா. ஓகே, பட் ஓகே, ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவரும் வந்து ஒரு 110% கொடுத்து he will try to go for the trophy just like Virat Kohli. அதனால கமல்ஹாசன் அவர்கள் is for RCB. ஓகே, உங்க ஃப்ரெண்டு விஜய் அவர்கள். அப்படியே I want to put everybody in CSK only, but I can't repeat, no. Okay, I'll give you some options. SRH இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் ப்ளூ கலர் வேற போட்டிருக்காரு. அவர் வந்து பாம்பேல போய் துப்பாக்கி படம்லாம் வேற நடிச்சிருக்காரு. அந்த ஒரு மாசா இருக்கும்ல அங்கே வாங்கிடையில அப்படியே ஸ்டைலாக நடந்துட்டு வந்தா. நைஸ். ஓகே, அப்போ இவருக்கும் தான் ஓரா? அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபேவரட் ஏகே அவர்கள். அஜித் சார் என்ன டீம்ல போடணும்? புதுசாக ஒரு டீம் கிரியேட் பண்ணிடலாமா? கேரளா டீம், கொச்சி டஸ்கர்ஸ். கரெக்ட், கொச்சி டஸ்கர்ஸ் இருக்கணும். அது அவர் வந்து கேப்டனாக அவர் வந்து லீட் பண்ணணும். அவங்க வந்து ஐபிஎல்ல ஜெயிக்கணும். இல்லாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சுக்கலாமா? சந்து சாம்சனுக்கு பதிலாக இவர் ராயலாக இருக்கார்ல பார்க்கறதுக்கு. ஸோ தென் தட். ஓகே, விக்ரம் அவர்கள். I'll tell you some. Kolkata Knight Riders. Nice. I think அந்த முன்னாடி இருந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர்னுடைய ஒரு ஸ்டைல், ஷாருக்னுடைய அந்த ஃபீல்ஸ் இல்லை இவருக்கு இருக்கு அந்த ஸ்டைல் எலிமெண்ட். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இங்கேருந்து போயிடலாமா? விஜய் சேதுபதி அவர்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஓகே, அதாவது பேசிக்காக களத்தில் இறங்கினா 6 அடிச்சுட்டு தான் பேச்சே வரும். ஓகேயா? நைஸ். சூர்யா அவர்கள். குஜராத். டெல்லி. ஓ நைஸ். ஓகே, பாம்பேல இப்போ இருக்காரு, ஆனால் நீங்கள் டெல்லிக்கு கொடுக்குறீங்க. ஓகே ஃபைன், டெல்லி. நைஸ். ஒரு ரிஷப் பந்த், சூர்யா. ஓகே, டெல்லி பாய். சரி, நைஸ். சிவகார்த்திகேயன் அவர்கள். லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ். ஓகே, நைஸ். எஸ்டிஆர் அவர்கள். பஞ்சாப். இப்போ பறக்கிறாங்க பஞ்சாப். ஆக்சுவலி இம்முறை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒய் நாட் ஒரு டார்க் ஹார்ஸ், கருப்பு குதிரையாக எப்போ ரேஸை வின் பண்ணும் அப்படின்னு தெரியாது. ஆனால் யார் ரேஸில் அவருடைய டைலாக் என்னது? யார் ரேஸில் லாஸ்ட் வராங்க அப்படிங்கிற முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னு தான் முக்கியம். அந்த மாதிரி எதுவும் லாஸ்ட் தனுஷ் சார். எந்த டீமுக்கு இருக்கு நீ? ஆக்சுவலி நீங்களே எல்லா டீமும் சொல்லிட்டீங்களே. நானே ஷாக்ல இருக்கேன். குஜராத் இருக்கு. அப்போ தனுஷ் சார் குஜராத். ஓகே ஃபைன். குஜராத் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஸ்டேடியத்தில் ஒத்தையாளாக நிற்பார். சுனாமியில் ஸ்விம்மிங் அடிப்பார். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ.